வெளியானது தமிழ் பொது வேட்பாளரின் பெயர். அரச ஊழியர்களின் சம்பளம் இடைநிறுத்தப்படலாம், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மொட்டுக்கு கடும் நெருக்கடி, ரணில் பக்கம் வலுக்கும் ஆதரவு. சிவப்பு பிடியாணை உத்தரவு, போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரனை களமிறக்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் பொது வேட்பாளர் தெரிவுக்கான குழுவின் உறுப்பினருமான என். ஸ்ரீகாந்தா இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். தேசத்தை வழிநடத்தும் இளைஞனை விரும்பும் அறகலைய செயற்பாட்டாளர்களின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ஷ, தேசத்தின் இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் அவர்களுக்கு உதவுவதற்கும் ஒரு இளம் தலைவர் தேவை. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அத்தகைய இளம் தலைவர் என அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இளைஞர்களின் ஆதரவை பெற்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டுவார் என தாம் நம்புவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை விட்டு வெளியேறிய சில உறுப்பினர்கள் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு ஆதரவளிப்பார்கள் எனவும் அவர்களை கட்சியில் இணைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அழைப்பு விடுப்பதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். IMF-உடனான உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டால் அரச ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம் உள்ளிட்ட நலன்புரி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மேலும் 2025ஆம் ஆண்டுக்கான வருட வரவு செலவு திட்டத்தையும் முன்வைக்க முடியாதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்டுள்ள கடன் உடன்படிக்கை காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய முடிந்துள்ளது. அதன் பிரதிபலனாக இன்று நாட்டுக்கு தேவையான எரிபொருள், உரம், மருந்து, உணவு ஆகியவை கையிருப்பில் உள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா கூறுவது போல், ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை ரத்து செய்தால் அடுத்த வருடம் வரவு செலவு திட்டத்தை கூட முன்வைக்க முடியாது. அரசாங்க ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம் உட்பட நலன்புரி நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுவிடும். அது மட்டுமன்றி அந்த உடன்படிக்கையை ரத்து செய்ய நினைக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அந்த அரசாங்கத்தை 2 வாரங்களுக்கு கூட முன்னெடுத்து செல்ல முடியாமல் போய்விடும். எனவே சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாட்டின் சிறிதளவு மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலை உருவாகும் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தீர்மானித்துள்ளார். தனது ஆதரவாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த முடிவை தான் எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் வருமாறு: 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் எனது அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காக இதனை வெளியிடுகின்றேன். என்னுடன் அரசியல் ரீதியாக செயல்படும் கட்சி உறுப்பினர்கள், கல்விமான்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஏனைய கட்சிகளுடன் நீண்ட அரசியல் கலந்துரையாடலின் பின்னரே இந்த அரசியல் முடிவை எடுத்துள்ளேன். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஏனைய அரசியல் சக்திகள் ரணில் விக்ரமசிங்க மீது வைத்துள்ள நம்பிக்கையின் பிரகாரம் எமது தாய்நாடு தற்போது குறிப்பிடத்தக்க ஸ்திரத்தன்மையை அடைந்துள்ளது. மேலும் நாம் அனைவரும் பெரும் தியாகங்களை செய்து ஸ்திரப்படுத்திய எமது தாய்நாட்டை மேலும் கட்டியெழுப்ப நேரடியான யதார்த்தமான முடிவுகளை எடுக்கும் அரசாங்க தலைவர் இந்த தருணத்தில் தேவை என்பது எனது நம்பிக்கை. எனவே நான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் தொடர்ந்தும் இருந்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய ரணில் விக்ரமசிங்கவிற்கு எனது ஆதரவை வழங்க தீர்மானித்துள்ளேன். அதற்கு உங்கள் ஆசையையும் ஆதரவையும் எதிர்பார்க்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார்.
தேசிய மக்கள் சக்தி செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கே.டி. லால்காந்தவை குற்றவியல் சட்டத்தின் கீழ் கைது செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில்ல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கை நாடாளுமன்றத்தை கைப்பற்ற திட்டமிட்டதாக பகிரங்கமாக தெரிவித்ததால் அவரை கைது செய்யலாம். மக்களை நாடாளுமன்றத்தை கைப்பற்ற வர சொன்னது நாங்கள். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிலர் வர முடியாது என விட்டு சென்றதனால் அதனை செய்ய முடியாது போனது என லால்காந்த தெரிவித்திருந்தார். அறகலைய காலத்தில் ஜேவிபியினரால் நாடாளுமன்றத்தை கைப்பற்ற முடிந்திருந்தால் இலங்கையில் பங்களாதேசுக்கு இன்று ஏற்பட்ட நிலைதான் ஏற்பட்டிருக்கும். நாடு இன்றும் எரிந்து கொண்டிருக்கும். இன்று வங்கதேசம் அராஜகமாகவும் இரத்த ஆறு ஓடுவதாகவும் மாறிவிட்டது. நாடு முழுவதும் பிணங்கள் குவிந்து கிடக்கின்றது. அவ்வாறானதொரு நிலையை உருவாக்கவே இருந்ததாக லால்காந்த கூறுகின்றார். அனுரவுடன் எவ்வித ஒப்பந்தமும் இல்லையாயின் லால்காந்தவை உடனடியாக கைது செய்ய வேண்டும். குற்றம் செய்ய முயற்சிப்பதும் குற்றமே என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச போலீசார் ஊடாக துபாயில் தலைமறைவாகியுள்ள சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இருவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக சிவப்பு பிடியாணை உத்தரவினை பெற்றுக்கொள்ள போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொழும்பு கிரீன் பாஸ்ட் படுவதை பகுதியில் 56 வயதான பெண்ணையும் அவரது 31 வயதுடைய மகளையும் சுட்டுக்கொள்ள உத்தரவு வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தவர்களுக்கு எதிராகவே இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் துபாயில் பதுங்கியிருந்த 2 குற்றவாளிகளையும் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபர்கள் இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு துப்பாக்கிச்சூடு கொலைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு வழிவகுத்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சர்வதேச போலீசாரின் ஊடாக சிவப்பு பிடியாணையை பெற்றுக்கொள்ள போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தெரிவு செய்யப்பட்டு தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தனக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ப. அரியநேந்திரன் பெயரிடப்பட்டுள்ளார் என ஊடகவியலாளர் ஒருவர் சாணக்கியனிடம் வினவிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை இன்றைய தினம் அறிவித்துள்ளனர். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் தமிழ் பொது வேட்பாளராக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனிடம் வினவிய போதே தனக்கு செய்திகள் மூலமே இவ்வாறு ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.